இந்த பெரிய வாய்ப்பு இப்போ பெரிய ஆலமரமாகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு பேசுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் பத்திரிகையாளர் எல்லாத்துக்கும் வணக்கம். மற்றும் நண்பர்கள் எல்லாத்துக்கும் இந்த பெரிய வாய்ப்பு இப்போ சார் சுந்தர் சி சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்ச ஒரு மரம் இன்னைக்கு பெரிய ஆலமரமாகி நிறைய பேர்த்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதே மாதிரி நானும் வந்திருக்கேன் இன்னைக்கு. அதில் எனக்கு பெருமையாக இருக்கு. இந்த வாய்ப்பு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸுக்கு கூடலாம் நான் நடித்தது ரொம்ப பெருமையாக இருக்கு. இந்த இதை மறக்கவே மாட்டேன். இதில் நான் வந்து பிரியங்கா பெரேரா அப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பெரிய ஓரளவான ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மேலும் சார் வந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு பேசுறதுக்கு ரொம்ப கொஞ்சம் எமோஷனாக இருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஷூட்டில் நின்று ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் போயிருந்தேன். போயிட்டு சரி சாரா அப்போ தான் முதல்ல பார்க்குறேன். பார்க்கும்போது சரி ஏதாவது ஒரு சின்ன ரோல் நமக்கு கிடைச்சாதா, சார் நம்ம பார்க்க மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி பார்த்துட்டே நிற்கிறேன். திடீர்னு என்ன பார்க்குறாரு. அவன் பார்த்தோன்னே டக்குனி ஆனால் இங்கே வாங்க ஒன்று சார் வாங்க ஒன்று நான் இப்படி பார்க்குறேன். பின்னாடி யாராவது இருக்காங்க? ஒருத்தர் இல்லை, நீங்கள் தாங்க வாங்க அப்படி. அந்த ஒரு சின்ன சீக்வன்ஸ் பண்ண உடனே சரி ஓகே இவர் அவன் படத்துக்கு புக்கிங் பண்ணிடுறேன் அப்படின்னு. அப்புறம் அதுக்கு பிறகு நானும் ஃபஸ்ட்டு படம் நம்ம கொஞ்சம் பயமாகவே இருக்கும். என்ன நம்ம இப்படி பண்ணியிருக்கோம், மானிட்டர் வேறு போய் பார்க்க மாட்டேன், அப்படி பேசாமல் இருப்பேன். இப்படி பண்ணியிருக்கோம், நல்லா வந்திருக்கோ வரலையோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும். ஒருவர் வந்து விஜயன் சூப்பராக இருக்கு விஜயன் பக்கா பண்ணி அவருக்கு என்ன நம்மளை மோட்டிவேட் பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு. அப்போ நமக்கு கொஞ்சம் அரசல் பெருசாக எப்படி பண்ணிருக்கோம் தெரியாது, இருந்தாலும் கொஞ்சம் சரி பரவாயில்ல சார் நல்லா வந்து மோட்டிவேட் பண்ணுறாரு. நமக்கு கூட கொஞ்சம் பூஸ்ட் ஆகி நம்ம அவர் என்ன சொன்னாலும் செய்யணும் அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்ல கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். ஏதாவது ஃபர்ஸ்ட் தடவை பேசுகிறேன், ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. சரி சார் சூப்பராக பேசிட்டீங்க, கலக்கிட்டீங்க. ஆள்தான் பார்க்க முறைங்கிற முரட்டு இதா இருப்பாரு. குழந்தை வருவாச்சுலா கண்டிப்பா ஒரு பெரிய ரவுண்ட் வருவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டெடிக்கேட்டடா பயங்கரமா ஒரு தலையில கட்டையெல்லாம் உடைக்கிற ஒரு ஸ்டன்ட் சீன் இருந்துச்சு. பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நான் வந்து சொல்றேன் சீட் பண்ணி எடுத்துப்பேன் சார், நானே பண்ணுவேன் சார்ன்னு சொல்லி நின்று கட்டையில அடி வாங்கி. ஸோ வந்து பயங்கர ஒரு டெடிகேஷன். ஸோ எனக்கு வந்து நாங்க முதல்ல வாய்ப்பு தேடி சுத்திக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த டைம்ல ஒரு ஸ்டேஜா ஏறி இது பண்றப்ப அப்போ ஒரு பசி ஒண்ணு இருக்கும். அதை வந்து விஜயன் கண்ணில் நான் அந்த டைம்ல பார்த்தேன். இப்படியே வந்து எப்படியாவது நான் வந்து நிற்பேன், எப்படியாவது ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு வெறிய வந்து பார்த்தேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து விஜயனை வந்து நான் இந்த ரோல்ல காஸ்ட் பண்ணது. கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய இதுக்கு போவீங்க விஜயன். ரொம்ப நல்லா இருக்கு படத்துல. ஏன்னா நீங்க இன்னும் பார்க்கல, நான் பார்த்துட்டேன். ஸோ சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட்.